இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் ஹீட்டிங் அர்த்தம். ஸோ அப்போது இந்த CO3 இருக்குல்லப்பா, இதுலேருந்து என்ன வெளில போகும்னா CO2 வெளில போயிடும், கார்பன் டை ஆக்சைடு. இப்போது CO3 CO2 கன்வெர்ட் ஆகுதுன்னா அதில் ஆக்சிஜன் இருக்கும். அந்த ஆக்சிஜன் கால்சியத்தோடு சேர்ந்து கால்சியம் ஆக்சைடாக உங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சிச்சா? கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணுறீங்க, அப்போ அது டீகம்போஸ் ஆகுது, சிதையுது. சரிங்களா? சிதைஞ்சு கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் உங்களுக்கு கொடுக்குது. இது புரிஞ்சிச்சா? சரி, இப்போ ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஆர் இன்வால்வ் இன் த ரியாக்ஷன்? இப்போ மோல் அப்படின்னா இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர், சிம்பிள். சரிங்களா? சிம்பிளாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ முன்னாடி அதுதான் மோல்ஸ். ஸோ அப்போ ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் CaCO3 இருக்குது? 1. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே 1 மோல். புரிஞ்சிச்சா? சரி, calculate the gram molecular mass of calcium carbonate involved in the reaction. மாலிகுலர் மாஸை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை நீங்கள் கிராமில் எக்ஸ்பிரஸ் பண்ணால் போதும், கிராம் மாலிகுலர் மாஸ். ஓகே, சரி.